கணமே பாவி சண்டால் குஞ்சா கேக்குறேன். எத்தனை குஞ்சுக்குது? உனக்கு குட்டை குஞ்சு வேணுமா, நெட்ட குஞ்சு வேணுமா, சரி இல்ல கருப்பு குஞ்சு வேணுமா, வெள்ளை குஞ்சு தான் வேணுமா, இல்ல துருகுல குஞ்சு தான் வேணுமா, இல்லதான் இந்த பையன் குஞ்சு தான் வேணுமா? ஐயோ நான் யாருக்கிட்டதான் போகட்டும்? பூஜாரிட்டு போ. ஐயோ அவர் விரதமா இருப்பாரு. இப்பதான் போதும். சரி லைட்டா ஒரு இன்னும் உடனே வந்து மறுபடியும் தலைவர் தண்ணீர் விரதத்தை கடைபிடிக்குவேன். தம்பி அம்மா சொல்லு. பேசுறதுக்கு ஆள் வேணுங்கிறேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆள் வேணும். அம்மா வேற அரியா பையன் மீசை கருப்புள்ள காது கூட குத்தல அரியா பையன் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவங்கிட்ட போயா வார்த்தையாடு நல்லா பேசுவான். அப்படியா? ஆமா நான் உன்னை போயிட்டா போலான்னு இருக்கிறேன். போ முன்னுக்கு வந்துடலாம். அப்படியா? உன் வாழ்க்கை முன்னுக்கு வந்துடும். அப்படியா? சரி அப்படியா விட்டுங்க. சரி நான் போய் பாக்குறேன். போய் பாரு. சொல்ல மாட்டேன். எப்ப ஆள் சொந்தக்காரன் அப்படியா? மாலை கட்டுவேன், கீழே கட்டுவேன், மாலை இல்ல, வைக்கல, தூள் இல்ல, சொல்ல இல்ல. ஒரு பொம்பளை ஒரு கழுத்து நாசமா போறது தேவடியாளுக்கு போறது பையா. ஒரு மூடி மேல் மூடி தேங்காய்க்கு கோயிலுக்கு ஓட்டம் பூஜாரி ஓட்டம் கூதி அது மட்டும் இல்லாம 5 ரூபா கொடுத்து வாடகை தம்பி ஓடுற பையனை கொடுத்து கூதி. ஒரு பொம்பளை வரனே ஒரு ஆம்பளை ஓர ஒதுங்கி போ தெரியாது உனக்கு? ஒரு 10 அப்படியே கோய் ஒரு பொம்பளை கண்டு ஓர ஒதுங்கி போறது இல்ல. ஒரு ஆம்பளை கண்டு நீத்தா ஓர ஒதுங்கி போக பாரு. உலகத்திலேயே பொம்பளை தான் பெருசு. பொம்பளை தான் பெருசு. ஆம்பளத்தான் பெருசு. ஏண்டா ஆம்பளை பெருசு பெருசுக்கிறியே? நீ சொத்துல பெரியாளா சொகத்துல பெரியாளா? எங்கே கிடந்து ஒரு சாரி பிறந்த பொம்பளத்தான் பெருசுங்கிற ஒரு பந்தயம் ஒண்ணு வைக்கிறேன். சரி அதுல ஜெயிச்சுட்டீங்கன்னா வச்சுக்க பொம்பளத்தான் பெருசுங்க ஒத்துக்கிறேன். சரி பாக்கலாம் என்ன பந்தயம் இப்படி வெப்பன்னு பாக்கலாம். பாரு இந்த பக்கம் ஒரு கிளாஸ் டம்ளர், இந்த பக்கம் டம்ளர் வச்சுக்கணும். இந்த பக்கம் டம்ளர், இந்த பக்கம் கலாச்சா. ஆமா இப்படி வந்து 8 நின்னுக்கணும். சரி 8 நின்னுக்கிட்டு நான் யாருக்கிட்ட போட்டோம்? நான் யாருக்கிட்ட போட்டோம்? நீதான் எங்க அப்பா கிட்ட போ. அவங்க அப்பா அவெல்லாம் எனக்கு தம்பி மாதிரி. அப்படியா? பணக்காரன்ட்டு போ. எனக்கு மாமன், எனக்கு தாய் மாமன். இங்க பாரு. சரி நின்னுட்டேன். நின்னுட்டியா? இங்க பாரு நான் இப்படி நின்னுட்டு எடுத்து இப்படியே ஒரு செட்டு கூட கீழே விழுவாம, சட்டு கூட ஒரு சொட்டு கூட கீழே நனையாம சரி அந்த தமிழ்நாடு நப்பணும். அப்பத்தார ஒத்துக்குவேன். ஐயோ இதெல்லாம் தோத்து போயிட்டு பொட்டிக்காரு. ஆமா 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 இங்க ஒத்து வராது. ஒத்து வராது. நம்மளால முடியாது. இங்க பாரு நீ ஆம்பளை நீ ஜெயிச்சுட்ட. பொம்பளை நான் ஒரு பந்தயம் வைக்கிறேன். அந்த பந்தயத்தில் நீ ஆம்பளையா இருந்தா ஜெயிச்சுக்காம பாக்கலாம். இங்க பாரு நாமளை பேசி கொண்டிருந்தால் நெடிய நேரம் கடந்துவிடும். இன்னும் நாட்டுக்கு நாடு மகா நாடு. ஆனா பிறந்த அப்பன்மாகவும் பெண்ணாக்க பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் பெரியோர் சிறியோர் ஏவெட்டு வேறும் பள்ளிக்கு செல்லக்கூடிய இளவயது மாணவ மாணவிகள் அனைவெட்டு வேறும் சகோதர சகோதரிகள் அனைவெட்டு வேறும் கடல் அலை போல வந்துள்ளார். ஏன் எதற்காக என்ன காரணம்? மறந்து போயிருக்கோம். வீரமண்டி மாரியம்மனுக்காக. வீரமண்டியா? என்ன ஊரு? தெரியாது. வீரமண்டி மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு இன்று ஓரிரவு ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து அம்மனுக்காக இன்று நாடகம் அரங்கேற்றும். அம்மா இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய நாடகம் என்ன? இன்னைக்கு வச்சிருக்க கூடிய நாடகம்
ஓ செம்பருத்தி என்னடா இப்படி எல்லாம் சத்தம் போட்டு நாடகம் சிவபுராணத்தூர் பாகம் சிவபுராணத்தூர் பாகமாக விளங்க வரக்கூடிய இதோ தூர்வாசர் கருவப்பள்ளம். எப்படி தூர்வாசர் கருவப்பள்ளம் இல்லை என்றால் பெரியாண்டி அம்மன் பிறப்பு. தூர்வாசர் கருவப்பள்ளம் பெரியாண்டிச்சியம்மன் பிறப்பு என்ற நாடகத்தை இன்று குரு பெரியோர் முன்பதாக அரங்கேற்றி செய்துள்ளார்கள். அம்மா அது மட்டுமல்ல, கருப்பூர் வெள்ளாரவட்டிக்கு சேர்ந்த அருமை அண்ணா கல்லங்க மரியாதை வெள்ள உள்ளம் அடைத்த யூடியூப் சேனல் செல்வம் அண்ணா அவர்களும் இங்கு வருகை தந்துள்ளார். அவர்களுக்கும் இன்னும் எனக்காக 10, 20 என்று வாரி வாரி வழங்கியுள்ளார்கள். அவர்களை எப்படி இருக்க வேண்டும்? ஆண் போன பக்கம் அரசுபட்டாண்டு, பெண் போன பக்கம் வெற்றி பிறகு நோயற்ற வாழ்வு குறியிட்ட செல்வத்தை வெற்றி எந்த ஒரு நோய் நடி இல்லாமல் படிக்கு இதோ இந்த வீரமண்டி மாரியம்மன் சன்னதி எவ்வாறு ஓங்கி வளரும் அவ்வாறு குடி வளர்ந்து குளமளர்ந்து சுகமாக வாழ வேண்டும். அப்படியாக இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகத்தில் நான் வந்திருக்கும் பொழுது நான் யார், எமது பெயர் என்ன சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஜெவி கொடு தாமதிக்க வேண்டும். உனக்கு தெரிந்ததா இல்ல? அந்தரங்க மாதர் வச்ச சுந்தரமாக வந்த அண்ணன் போல் நடு நடந்து என் பின்னே ஜடை குலங்க 1000 மின்னலில ஜோதி மின்னலை போல என்னுடைய பெயர்தான் அம்மன் காயத்ரி தேவி என்று உரைக்கலாம். அம்மன் காயத்ரி உண்மைதானடி? அப்படியே இருந்தாலும் இருந்தாலும் உங்களுக்கு திருமணமாகி விட்டதா? அம்மா
கல்யாணம் அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படி காயத்ரி தேவியாக இருந்தாலும் அம்மா என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தசமி நாடி என்னை தோல்நடகை துணைநடைக்க என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தை யாரு நான் எப்படி பிறந்தவன் சொல்லட்டுமாடி அடியனை 10 மாதம் தான் சுமந்தேன் அம்மா இந்த காயத்ரி தேவியை பெற்றெடுத்து என்னுடைய தாயார் சுந்தரவல்லி. ஓ தாயார் சுந்தரவல்லி. ஆமா தாயார் இருந்தாலும் என் தந்தையார் சுந்தரராஜன். ஓ சுந்தரராஜன். ஆமா அப்படியா இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? இருவருக்கு நான் யாரையும் ஆளுகிட்டேன். அவர் எப்பூத்தரசன். சரி அம்மா என் மன்னவர் யார் தெரியுமா?
அம்மா இந்த காயத்ரி தேவி நான் யாரை மாளிகைட்டேன் தெரியுமா? அம்மம்மா சத்திய லோகத்தை ஜெகத்தோடு பரிவாரம் செய்து வரக்கூடிய அம்மம்மா 5 முகம் படைத்த பிரம்மதேவ மன்னனை திருமணத்தை செய்தி. பிரம்மதேவ மன்னரை படைக்கப்பட்ட பிரம்மா. சரிங்க. ஆஹா. அப்படியே இருந்தாலும் இருந்தாலும் உங்களை வந்து பேர் சொல்வதற்காக அம்மா இதோ படைக்கப்பட்ட பிரம்மாவை திருமணத்தை செய்து நான் சத்தியலோகத்தில் நாங்கள் சுகமாக வாழ்ந்து வருகிறோம். அம்மம்மா அப்படியாக இருந்தாலும் இதோ என் அக்காவாகப்பட்ட கலைவாணி சரஸ்வதி அந்த உலகத்தில் இருக்கிறார். அதனால இன்று தினமாகப்பட்டது இருவரும் ஒன்று சேர்ந்து என் மன்னராகப்பட்ட பிரம்மாவை காண வேண்டும். என் மன்னராகப்பட்ட பிரம்மாவை பாதத்தை பறிவது வழக்கம். ஆமாமா இன்று தினம் நீ ஓடி வந்திருக்கிற என்ன காரணம்? உங்கள் மன்னராகப்பட்ட பிரம்மதேவர் அது சீக்கிரமா உங்களை அழைத்துட்டு வர சொன்னார்மா. மன்னர் அழைத்தாரா? மன்னரை காணணும் அல்லவா? அப்படியாகட்டும். இருந்தாலும் கலைவாணி சரஸ்வதி அந்த உருவத்தில் இருக்கிறார். அவனை அழைத்துக் கொண்டு வா. போய் வருத்தமா